நம்பி வரவங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டி விடுறீங்க, சந்தோஷம். வரணும். உடலான பாதிப்பு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா நீ தாரமங்கலமா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலறிஞர் கருப்புசாமி உத்தரவிட்டு எத்தனையோ வியாபாரம் இருந்தோம். இன்னைக்கு மக்களுக்கு உடல்நல பாதிப்பு. அதே மாதிரி கருப்புசாமி இங்க இல்லடமோ எல்லாம் போட்டி எப்படா தோத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்குங்க. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் நீ மனசுலயும் கொஞ்சம் தவறான ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம், புரியுதா? தாயோ இன்னைக்கு உனக்கு சாதகமா இன்னைக்கு 10 ரூபா வருமானத்தை வடிவத்தை என் கணவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு இந்த தாயை நினைச்சிட்டு இருக்குது. ஆனா மாளிகை வர கருப்பேன் உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரமும் தாமதம் ஆகிட்டு இருக்கு. 10 ரூபா வருமானத்தை வடிவத்தரையா உன் கஷ்டத்தை தீர்த்தறேன், உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்தோட கீழே விழுந்து இருந்துச்சு. விழுந்தியா? வண்டி வாகனத்துல போறப்ப இன்னைக்கு கீழே விழுந்தே இருந்துச்சு. நான் சொல்றது குடும்பத்தோட கீழே விழுந்து இருந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு தேவையில்லாத நீங்க ஒரு விரைய செலவாயிட்டு. ஆனா கருப்பசாமி அந்த விரைய செலவு போய்க்கிறியா? உனக்குன்னு 10 ரூபா வருமானத்தை வலுவத்தர்றேன், உன் கஷ்டத்தை தான் தீர்த்தறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பூர்வீக சொத்தும் இல்லை. அதே மாதிரி இப்ப கொஞ்சம் இடம் வாங்குற வாய்ப்பு வருது, அதை அமைக்கலாமா? கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த சொத்தை கொஞ்சம் மீட்டு கொடுத்துட்றேன். இப்ப